வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். நான் எப்போல்லாம் இந்த கேண்டில் ஸ்டிக் மேலே இந்த கம்ப்யூட்டர் கர்சர் வைக்கிறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு டேட்டும் டைமும் கீழே தெரியும். நேற்று என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இந்த 452 அப்படின்றது காப்பரில் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்து காப்பர் மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்டு, அதாவது செல்லிங்க்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தது. நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் படிப்படியாக ஏறி இந்த 452 தொட ட்ரை பண்ணியிருக்கு. அது கரெக்டாக 452 தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ராப் ஆகிட்டு மறுபடியும் கீழே வர ட்ரை பண்ணியிருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து செல்லிங்கில் இருக்கிறது வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்ம சார்ட்டிங் பிளாட்ஃபார்மை இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஆனால் தொடர்ச்சியாக மார்க்கெட்டில் ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த் இல்லை மார்க்கெட் கீழே விழுறதுக்கு. ஸோ மறுபடியும் மார்க்கெட் முயற்சி எடுத்து 452 ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் அதாலேயும் முடியாமல் மறுபடியும் 452 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ட்ராப் ஆகிட்டு பல முறை 452 தொட்டு ட்ராப் ஆகிருக்கு. ஆனால் அதால் தெளிவாக கீழேயும் வர முடியல, 449க்கு கீழேயும் தெளிவாக வர முடியல. ஆனால் கடைசியாக என்ன நடந்தது பார்த்திங்கன்னா 452 பக்கமாகவே போய் க்ளோசிங் வந்திருக்கு. ஸோ இது நேற்று மார்க்கெட்டை மொத்தமாக அப்படியே பார்த்தோன்னா இதுதான் ஒரு சைட்வே மார்க்கெட் அப்படின்பாங்க. நேற்று ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸை பார்ப்போம். அதாவது நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் அது முன்னாடி நாள் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட அதிகம். நேற்று மார்க்கெட் வந்து புதுசாக ஒரு ஹை க்ரியேட் பண்ணலை, அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டை விட புதுசாக ஒரு ஹை க்ரியேட் பண்ணலை, புதிய ஒரு லோவும் க்ரியேட் பண்ணலை. முன்னாடி நாள் மார்க்கெட்டோட லோ இதுதான், நேற்று புதுசாக ஒரு லோவும் க்ரியேட் பண்ணலை. ஆனால் க்ளோசிங் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. முன்னாடி நாள் மார்க்கெட்டை விட நேற்று மார்க்கெட்டுடைய க்ளோசிங் அதிகமாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு தெரிகிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இந்த 1 மணி நேர சார்ட்டை எடுத்து வச்சு பார்ப்போம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது 1 மணி நேர சார்ட்டை. ஓரளவு 1 மணி நேர சார்ட்டை பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்ற காரணத்தினால நம்ம 1 மணி நேர சார்ட்டை எடுத்து வச்சு பார்க்குறோம். இங்கே ஒவ்வொரு குச்சியும் ஒவ்வொரு மணி நேரத்தை குறிக்கும். நீங்கள் நிறைய ப்ளூ கலர் கோடை பார்க்கலாம், அதெல்லாம் ட்ரெண்ட் லைன், மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் லைன்ஸை வரைஞ்சிருக்கிறோம். எப்போவுமே ஓரளவு மார்க்கெட் கஷ்டமாக இருக்கிறப்ப இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் அப்படின்றது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ட்ரெண்ட் லைன் அப்படின்றது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் தான், அதையும் சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸ் லைன் அப்படி தான் சொல்லுவோம். இப்போ இந்த ஹரிசாண்டலாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது மட்டும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் கிடையாது, இந்த ட்ரெண்ட் லைனும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் தான். மார்க்கெட் சிச்சுவேஷன்லாம் கொஞ்சம் கஷ்டமாக டஃப்பாக இருக்கிறப்ப இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் 5 மார்க்கெட்டோடைய லோவை வச்சு நவம்பர் 6 மார்க்கெட்டோட லோவையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கிறோம். மற்றும் நவம்பர் 6 லோவை வச்சு அது மட்டும் இல்லாமல் நேற்று மார்க்கெட்டோடைய லோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இன்னொரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கிறோம். எதுக்கு இது வரைஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் 452க்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், 452 மேலே இன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ப்ரைஸ் மறுபடியும் ஓப்பன் ஆகிட்டு ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேலே ட்ரேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதனால் மார்க்கெட்டில் பையிங் இன்டியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதாவது பையிங்க்கு நிறைய சாதகமாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த சமயத்தில் இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன் உதவியாக இருக்கும்னா, எப்போ இந்த ட்ரெண்ட் லைன் இங்கே வரைஞ்சிருக்க முடியுங்க, இந்த லைனை பிரேக் பண்ணி ப்ரைஸ் கீழே வருதோ அப்போ பையிங்கோட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்காக தான் இந்த முதல் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கிறது. அதோடைய ரெண்டாவது கன்ஃபர்மேஷன், இந்த ரெண்டாவது ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம் பார்த்தீங்களா, இதை ரெண்டையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் சுத்தமாக 452 இருக்கிற பையிங்க்கு உண்டான சாதகமான வாய்ப்பு எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்றது இண்டிகேட் பண்ண போகிறதுக்கு தான் இந்த 2 ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிருக்கிறோம். ஸோ ஏன் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட் மேலே 452 மேலே மார்க்கெட் போகிற சமயத்தில் பையிங்க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த சமயத்தில் எங்கே மார்க்கெட் எது வரைக்கும் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம பழைய குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டுக்கு வருவோம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கும் எதிர்பார்த்த மாதிரி மேலே இருக்குது. நீங்கள் அதனால் தாராளமாக பை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சு ட்ரேட் பண்ணலான்னா, நேற்று மார்க்கெட்டோடைய லோவில் லோ பக்கமாக வைக்கலாம். உங்கள் ஃபண்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்க ஃபண்ட்ஸை பொறுத்து இருக்குது. அதெல்லாம்
நீங்கள் நேற்று மார்க்கெட்டோட லோ கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இல்லைன்னா இந்த 452 கீழே 451 இல்லை 450 50 இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். 452 மறுபடியும் சொல்கிறோம், ரொம்ப சுலபமாகவோ ஈஸியாகவோ எடுத்துக்க முடியாத இடம். அது மட்டும் இல்லாமல் இதை தாண்டி போச்சுன்னா 456, அதை பற்றியும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். போன வாரம் 486 இது இன்னொரு தடவை காமிக்கிறேன் பாருங்கள். இது 1 மணி நேரம் சார்ட்டில் காட்டால் உங்களுக்கு தெளிவாக தெரியும். 456 தொட்டுட்டு நவம்பர் 1 விலை கீழே விழுந்திருக்கு. அக்டோபர் 22 456 தொட்டுட்டு கீழே விழுந்திருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், அக்டோபர் 8 இந்த வேலை நடந்திருக்கு. ஸோ அதனால் 456 அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஆனால் படிப்படியாக லோ இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதுதான் நம்ம காப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தோன்னா, அக்டோபர் 10 440 அப்படின்றது ஒரு லோவாக இருந்தது. அடுத்தது படிப்படியாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அதுக்கப்புறமா அக்டோபர் 25 ஒரு லோ க்ரியேட் ஆகிருக்கு. அது முன்னாடி நம்ம அக்டோபர் 10 பார்த்த லோவை விட கம்மியாக இருக்குது. ஸோ அப்படி படிப்படியாக பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லோவை வச்சு ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். அக்டோபர் 10, அக்டோபர் 25, அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே லோ அதிகரிச்சிட்டே போகுது. அதாவது குறையலை, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அது வந்து நமக்கு ஒரு சாதகமான ஒரு வேலை பையிங்க்கு. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். நல்ல தெரிஞ்ச விஷயம், காப்பர் மார்க்கெட் கடந்த ஒரு மாதமாக ஒரே இடத்துல நின்று பல விதமான சோதனைகளை கொடுத்துட்ருக்கு. ஆனால் அது கண்டிப்பாக நமக்கு அற்புதமான ப்ராஃபிட்டை கொடுக்கறதுக்கான நேரம் ரொம்ப பக்கமாக வந்துடுச்சு. கவனிப்பாக ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக காப்பர் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.